பாஜக சமூக நீதி ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் கட்டுரை எழுதுனது திமுகவா தாவேக்காவா? பாஜகவா அன்னைக்கு நக்கி பிழைச்சது நீங்களா நாங்களா? கட்சி ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கான எதிரிகள் நீங்க தானே முடிவு செஞ்சு எங்களுடைய எதிரிகள் யாருன்னு மக்களுக்கு அடையாளப்படுத்திட்டு வருது திமுகவா தாவேக்காவா? மற்றவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க பேசுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சாதிய ஆணவ வெறி பிடிச்சி அலைதான் இந்த அரசாங்கம், இந்த அமைச்சர்னு கேட்டவர் யாரு? அப்போ வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரிசலானா அது நமக்கு தேவையில்லை. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி உடையுதுன்றதை நான் பலமுறை பதிவு செஞ்சுட்டேன், இப்போவும் பதிவு செய்கிறேன். காங்கிரஸ் இருந்தால் தான் திமுகவில் ஜெயிக்க முடியுமா சார்? காங்கிரஸ் இருந்தால் இந்த கூட்டணி இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது. அது காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு பலமான ஒரு கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்க போய் தானே அவங்களுக்கு 10 எம்பி கொடுக்குறீங்க. இருக்கக்கூடிய வாக்குகளை விட அதையும் மீறி தானே ஒரு 67% தான் அங்கே வாக்குகள் பதிவானதாக சொல்லப்படுது. ஆனால் நீ இருந்த 100% வாக்குகளை விடவும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்ற புள்ளிவிவரம் தானே வந்திருக்கு. இதை எப்படி ஜனநாயகமாக எடுத்துப்பீங்க? என்பிஆரோட தான் இதை ஒப்பிட வேண்டியது இருக்குது. சிஏஏ எப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒரு வாக்குகளை பறித்து அதிகாரமற்றவர்களாக இந்த மண்ணில் பார்க்கப்படுதோ அதே மாதிரி பொதுஜன மக்களையும் இங்கே பண்ணக்கூடியது என்பிஆர். எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினா யாரை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சா வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரியான வியூகம் வந்து சரியா வகுத்தாங்க. அதை காங்கிரஸ் வந்து தவற விட்டுச்சு அப்படின்ற மாதிரியான தமிழ்நாட்டில் ஏன் வகுக்கல? நாயை கட்டுப்படுத்தணும் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதே தீர்ப்பை 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்கப்படுது. 10 பேர் போய் ஒரு விலங்கு நல ஆர்வலர்கள்னு போடுறான். அப்போ இங்கே கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை ஏன் நீங்கள் புண்படுத்துறீங்க? இன்னைக்கு 6-7 கோடி பேருக்கு இன்னைக்கு வாக்குகள் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 7 கோடி பேருடைய உணர்வுகளை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போட்டால் 1 மாதம் கழிச்சு வாங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க, எஸ்ஐஆர் முடியட்டுன்னு சொல்றீங்க. இது எந்த நாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை மனிதர்களுக்கு இல்லையா? பாஜகன்னு பேரை குறிப்பிடாமலே எஸ்ஐஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்ற வாதத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? சொல்கிறேன்னா இந்த பாருங்க, நீங்கள் அசிங்கம் பிடிச்சவங்களையும் ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு ஜம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேக்காவினுடைய ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தை அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் காட்டமாகவே பேசியிருக்காரு. என்ன திமுக வந்து எங்களை அவமதிக்குதா, பீகாரில் நாங்கள் தோத்துட்டோம் அப்படின்றதுக்காக திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் நடுவில் கூட்டணி பிளவெல்லாம் எதுவும் கிடையாது, நாங்களாம் ஒன்றா தான் இருக்கோம், ஒத்துமையாக தான் இருக்கோம் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எதை நோக்கி நகர்கிறது? ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில் விரிசலா அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் முன்னாடி வந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 வாதங்களையும் நீங்கள் எப்படி பொருத்தி பார்க்குறீங்க சார்? மற்றவர்கள் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க பேசுவாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. சாதிய ஆணவ வெறி பிடிச்சி அலைதான் இந்த அரசாங்கம், இந்த அமைச்சர்னு கேட்டவர் யாரு? ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி கேட்டவர் யாரு? அதே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த மாநிலத்தினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தானே கேட்டாரு. அப்போது அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பேசணும், யோசித்து பேசணும். இன்றைக்கி எல்லா காட்சி ஊடகங்களும் அதை காட்சிப்படுத்தியிருக்கு, ஆதாரங்கள் இருக்குது. நீங்களே முன்மொழிந்து பேசியவர் தான், புரியுதுங்களா? அப்போ வந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் விரிசலானா அது நமக்கு தேவையில்லை. அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகலாம், புரியுதுங்களா? காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணி உடையுதுன்றதை நான் பலமுறை பதிவு செஞ்சுட்டேன், இப்போவும் பதிவு செய்கிறேன், புரியுதுங்களா? அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆட்சியிலலாம் நாங்கள் பங்கே கேட்கலையே எங்கேயும் அப்படின்னு இன்னைக்கு ஒரு பேட்டியை கொடுத்துருக்கிறாரு. காங்கிரஸில் யார் முடிவெடுக்கணும்? செல்வ பெருந்தகையா முடிவெடுக்கணும்? அகில இந்திய காங்கிரஸ் முடிவெடுக்கணும், புரியுதுங்களா? இவர் இந்த மாநிலத்தினுடைய பொறுப்பாளர் தானே தவிர இந்த கட்சியினுடைய தலைவர் கிடையாது. 2த்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு, வேறுபாடுகள் இருக்கு. இப்போ அண்ணன் வேல்முருகனா இருந்தால் அவருடைய கட்சி சார்ந்து அவர் முடிவெடுத்துருவார். இப்போ கம்யூனிஸ்டுகளாக இருந்தால் இங்கே உள்ள என்னவோ 2 பேரும் பேசி ஒரு முடிவெடுத்துருவாங்க, புரியுதுங்களா? இவர்களுக்கு அப்படி கிடையாது. இவங்களுக்கு கம்யூனிஸ்டுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்டுகளுக்கு மேலே வந்து இப்போ இன்றைக்கி பிஜேபி இருக்குது, அதனால அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க, அதனால இந்த கூட்டணியோடு இருப்பாங்க. காங்கிரஸ் தொடரக்கூடிய பக்கம் தொடருவாங்க, அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. ஒரு சில மாநிலங்களில் வேணால் அவங்களுக்கு எதிரும் புதிருமாக இருக்கலாம். இப்போது இந்த இது போல் கேரளா போன்ற மாநிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக இருக்கலாம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால்
தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில கட்சிக்கு மாநில கட்சியினுடைய பொறுப்பாளர் தானே தவிர்த்து அவர் தலைவர் கிடையாது. பொறுப்பாளர் வந்து இப்போ தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்க முடியாத கருத்துக்கள்னு சொல்லலாம். அவரோட கருத்துக்களை சொல்லலாம். அதில் அது கருத்து சுதந்திரம். இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறது, சாமானிய கடைகோடி மக்களுக்கும் கொடுத்துருக்கிறது. புரியுதுங்களா? அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, ஆட்சி அதிகாரிகள் எடுத்துக்கொள்ளக்கூடியது, அது வேறு முகமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விசிகாவுமே சரி இல்லை காங்கிரஸுமே சரி, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆட்சியில் விசிகாவது எங்களுக்கு அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னுலாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ காங்கிரஸ் வந்துட்டு எங்களுக்கு எதுவுமே வேணாம், படுத்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி, நாங்கள் எதுவுமே கேட்கல அப்படின்ற போது அப்போ திமுக வந்து காங்கிரஸை விடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா என்ன? விஜய் கட்சி ஒன்று இருக்குது, தாவேக்கா ஒன்று இருக்குது, நீ கொடுக்கலன்னா நான் அங்கே போயிடுவேன், செகண்ட் ஆப்ஷன் அதை வைக்கிறாங்களா? இல்லை, நல்லா திரும்பவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எனக்கு நீ வேணாமே வேணான்னு சொல்கிறதுக்கு இவருக்கு எந்த உரிமையும் அதிகாரமும் இல்லை. தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு, வேறு கட்சியோட தான் கூட்டணி வைக்க போகிறோம், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வாங்க போகிறோம்னு சொன்னால் செல்வ பெருந்தகையினுடைய நிலைமை என்ன? ஏன் நேற்று அழகிரி இருந்தார், இன்னைக்கு இவர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் கூட வரலாமே. காங்கிரஸ் இருந்தால் தான் திமுகவில் ஜெயிக்க முடியுமா சார்? காங்கிரஸ் இருந்தால் இல்லை, கூட்டணி இல்லாமல் திமுகவில் ஜெயிக்க முடியாது. அது காங்கிரஸ் வந்து ரொம்ப ஒரு பலமான ஒரு கட்சியா தமிழ்நாட்டில் இருக்க போய் தானே அவங்களுக்கு 10 MP கொடுக்குறீங்க. ஆமாவா இல்லையா? அப்போ அதெல்லாம் யோசிக்கணும்ல. அது அவர்களுடைய பலம் என்னன்றது கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ வந்து கூட்டணி இல்லாமல் வந்துட்டு ஜெயிக்க முடியாது அப்படின்னா இதே நிலைமை தாவேக்காவுக்கும் இருக்கா? தாவேக்காவும் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? இங்கே பாருங்க, எந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த மக்களுக்கும் மண்ணுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நிறுத்தணும், மக்களாட்சி இங்கே கொண்டு வரணுன்ற ஒரே நோக்கத்தோடு விக்கிரவாண்டி வி சாலையில் ஆரம்பிக்கப்பட்ட மாநாட்டில் பிரகடனப்படுத்தினார் தலைவர் தளபதி அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஊழல்வாதிகளை ஒழிக்கணும், பாசிசவாதிகளை ஒழிக்கணும், கொள்கை எதிரியாக பாஜகவும் அரசியல் எதிரியாக திமுகவும் சொன்னார். புரியுதுங்களா? அதை தாண்டி நம்ம இங்கே ஒரு சமூக நீதி ஆட்சியை தான் உருவாக்கணும், அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு உண்டானதாக இருக்கணும். இப்போது கலைஞர் அவர்கள் இருக்கும்போது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை வகுத்தார். இவர் இங்கேயுமே கூட்டாட்சி கொண்டு வரலான்னு சொல்றாரு. இதுல என்ன இப்ப பெரிய மனசு தானே அவருக்கு இருக்கு? அதிகாரத்தை பங்கு போடுவோன்னு சொல்றாரு, கம்யூனிசத்தை பேசுறாரு. இதான கம்யூனிசம், அதுதானே சொல்லுது. அப்போ அதை உங்களுக்கு வலிக்க தானே செய்யும். மக்களை இத்தனை ஆண்டுகள் ஏமாத்தி இருக்கோன்றது, இத்தனை நாட்கள் கடந்தாலும் மக்களை நீங்க ஏமாத்தினது இன்னைக்கு வெளிப்படையாயிடுச்சு இல்ல. அண்ணன் திருமா அவர்களும் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இது ரூமுக்குள்ள பேச வேண்டிய விஷயம் தானே சொன்னார், பேசக்கூடாத விஷயம்னு சொல்லலையே. நீங்கள் எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தலைவர் தளபதி அவர்கள் வெளிப்படையாக பேசுகிறார். அதுதான் உங்களுக்கான அச்ச உணர்வை ஏற்படுத்துது திமுகவுக்குன்னு சொல்றேன். கண்டிப்பா அதுதான் இன்னைக்கு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு களத்தை மாற்றும் ஒரு இடத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு சொல்றேன். இதில் பார்த்தீங்கன்னா பீகார் எலெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருடைய புருவங்களையும் உயர வச்சிருந்தா சொல்லணும். ஏன்னா அப்படின்னா பாஜகனுடைய கூட்டணி வந்து திரும்பவும் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். பார்க்க போனால் அப்போ பாஜக என்னதான் தேர்தல் ஆணையத்தின் மீது ரொம்ப கடுமையான விமர்சனங்கள், கடுமையான புகார்களை வந்துட்டு ராகுல் காந்தி முன் வச்சாலுமே அங்கே எதுவுமே எடுபடலை. அப்போ அகைன் வந்து பாஜக சர்வாதிகாரம் இல்லையா? அகைன் பாஜக ப்ரூவ் பண்ணியிருக்கா அது சர்வாதிகாரமா இல்லையா? கடுமையான விமர்சனங்களை ராகுல் காந்தி அவர்கள் முன்வைக்கிறாரு, அதற்கான ஆதாரங்களை கொடுக்குறாரு. அதையும் மீறி இப்போ நடந்திருக்குதுன்னா இப்போ தேர்தல் கருத்து கணிப்பு தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒரு புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா? அங்கே இருந்த ஓட்டை விட அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கா இல்லையா? இப்போ இந்த தேர்தலை எப்படி நீங்கள் அங்கீகரிப்பீங்க? இது ஜனநாயகமா? எப்படி எடுத்துப்பீங்க இதை ஜனநாயகமா? இருக்கக்கூடிய வாக்குகளை விட அதையும் மீறி தானே ஒரு 67% தான் அங்கே வாக்குகள் பதிவானதாக சொல்லப்படுது. ஆனால் நீ இருந்த 100% வாக்குகளை விடவும் அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்குன்ற புள்ளி விவரம் தானே வந்திருக்கு. இதை எப்படி ஜனநாயகமாக எடுத்துப்பீங்க? இதை எப்படி ஒரு வெற்றியை உங்களால் கருத முடியும்? இப்போ இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகுது? அப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது இருந்த நம்பிக்கைகள் இன்னைக்கு கேள்விக்குள் உள்ளாக்கப்படுதா இல்லையா? அப்போ இதை உச்சநீதிமன்றம் உடனடியாக தலையிட்டு இதற்கான ஒரு தீர்வை சொல்லணுமா இல்லையா? அப்படி தானே பார்க்கணும். இப்போ இதை எல்லாருமே ஏற்றுக்கணுமா? நம்ம இதான் சமூக நீதியா? இல்லை பாஜக கொண்டு வந்த அந்த தேர்தல் சீர்திருத்த நடவடிக்கை அதன் மூலமாக வந்துட்டு நிறைய குளறுபடிகள் வந்து நீக்கப்பட்டிருக்குது, நாங்கள் தேர்தலை முறையாக நடத்திட்டும் பாஜக சொல்கிறாங்களே சார். எப்படி நடத்திட்டீங்க? 100 வாக்கு இருந்த இடத்துல 110 வாக்கு பதிவானது முறையான தேர்தலா? ஒருத்தருக்கு ஒரே வீட்டில் 40 பேருக்கு வாக்குகள் இருந்தது முறையான தேர்தலா? அயல் நாட்டில் உள்ளவர்களுக்கு இங்கே வாக்கு கொடுத்து வச்சிருக்கிறது, அயல் நாட்டில்னா அவர்களுக்கு பூர்வீகமே அயல் நாடு தான்.
ஒரு நடிகைன்னு நினைக்கிறேன் அவங்க நடிகையா அவங்க ஒரு யூடியூபரான்னு தெரியல, அவங்களுக்கு இங்கே வாக்குகள் இருக்குது. எப்படி இதை ஏற்றுப்பீங்க? அவங்க இப்போ கிண்டலாக அதை நகைச்சுவையாக வந்து இப்போ ட்வீட் பண்ணுறாங்க. அப்போது இது எப்படி இதில் ஜனநாயகம்னு சொல்கிறீங்க? வாக்குகளை வந்து நமக்கு இப்போ வாக்குகள் வந்து என்னுடைய உரிமை, அதை நான் விட்டு தர முடியாது. நீங்கள் அதை இன்றைக்கி கேள்விக்குள்ளாக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு தானே கொண்டு போய் நகர்த்துறீங்க இந்த புள்ளியை. அப்போ அது ரொம்ப வியப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக தானே இருக்குது. என்னுடைய உரிமை இத்தனை ஆண்டுகள், இப்போ நேற்று இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தா அந்த ஆவணப்படிவங்கள் இருக்குது. அந்த ஆவணப்படிவத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்க, அதே தான் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. அப்புறம் எதுக்கு மறுபடியும் அதை கேட்குறீங்கன்ற ஒரு கேள்வி எழும்புது. 2005 நீங்கள் எங்கே வாக்கு செலுத்துனீங்க, அதை கொடுங்கன்னு இன்னைக்கு கேட்குறாங்க. இதெல்லாம் விந்தையா இல்லையா? இப்போ என்கிட்ட இருக்கு, கொடுத்துட்டேன். இல்லாதவன் என்ன பண்ணுவான்? இல்லாதவனால எப்படி கொடுக்க முடியும்? அப்போ இது நிறைய கேள்விகள் உள்ள எழும்புது. எங்கள் வீட்டில் வந்து இப்போ 2 பேருக்கு இருக்குது ஓட்டு, எனக்கு இல்லை. அப்போ இது திட்டமிடுதலாக தானே நான் பார்ப்பேன். நான் ஒரு அரசு விமர்சனம் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஏன் என்னுடைய வாக்கு மடைமாற்றம் பண்ணும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு? தேர்தல் ஆணையத்தை வந்துட்டு பாஜக கைக்குள்ள வச்சுக்கிட்டாங்க. தேர்தல் ஆணையம் தான் வந்துட்டு பாஜகவுக்கு வந்துட்டு பி டீமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியான விமர்சனங்கள்லாம் வந்துட்டு தேர்தல் ஆணையம் வந்துட்டு ஒரு தனி தேர்தல் ஆணையமாக பண்ணணும். உள்ளாட்சி அமைப்பு போன்ற வேலைகளை அவர்கள் பார்க்கக்கூடாது. உள்துறை செயலகம் பண்ண வேண்டிய வேலை இவங்க ஏன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த வேலைகள்லாம் யாருடைய வேலை? ஒரு கணக்கெடுப்பு பண்ணி எடுக்கிறது யாருடைய வேலை? உங்களோட எஸ்ஐஆர்ன்றது இன்னைக்கு உள்ளதில்லை, நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடியது தான். சில திருத்தங்கள் அடிப்படையில் மாற்று பெயரில் இன்றைக்கி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போகணுன்னா இன்றைக்கி வந்து என்பிஆரோட தான் இதை ஒப்பிட வேண்டியது இருக்குது. சிஏஏ எப்படி இஸ்லாமியர்களுக்கான ஒரு வாக்குகளை பறித்து அதிகாரமற்றவர்களாக இந்த மண்ணில் பார்க்கப்படுதோ, அதே மாதிரி பொதுஜன மக்களையும் இங்கே பண்ணக்கூடியது தான் என்பிஆர்னுடைய சட்டத்தை எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்தாங்களான்னா இல்லை. அப்போ மக்களை வந்து சிஏஏ இது இஸ்லாமியர்களுக்கானது, நான் என்ன அரபு தேசத்துலேருந்து வந்தவனா, இல்லை வேறு ஏதாவது ஒரு தேசத்தில் வந்துட்டேன்னா? இந்த தமிழ் சமூகத்தில் பிறந்தவன் தானே நானும். இந்த நாட்டையும் இந்த மண்ணும் தானே எனக்கு பூர்வகுடி. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், அவ்வளோதானே. சமூக நீதியோடு இருக்குது, அதனால ஏற்றுக்கிட்டோம். இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் இப்படி ஒரு வட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்னை சத்திய சாதிய ஆணவம் எதுவுமே இல்லையே, சகோதரத்துவம் சமத்துவம் மட்டும்தானே இருக்குது. அப்போ அதை தானே முன் வச்சு ஒவ்வொன்றத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இங்கே அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால நீங்கள் கொண்டு வந்திருக்க எஸ்ஐஆர் என்பிஆர்னுடைய மறுவடிவமாக தான் இதை பார்க்கப்படும்னு சொல்கிறேன். இல்லை, பீகாரோட எலெக்ஷனில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவினுடைய அந்த தேர்தல் வியூகமானது ரொம்ப சிறப்பாக கட்டமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சாதி வாக்குகளையும், அதாவது எல்லா சாதி வாக்குகளையும் கவரும் விதமாக அவங்களுடைய கூட்டணி வந்து அமைக்கப்பட்டிருந்தது. எந்த தொகுதியில் யாரை நிறுத்தினா, யாரை கொண்டு போய் அங்கே நிற்க வச்சா வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரியான வியூகம் வந்து சரியா வகுத்தாங்க. அதை காங்கிரஸ் வந்து தவற விட்டுச்சு அப்படின்ற மாதிரியான. தமிழ்நாட்டில் ஏன் வகுக்கல? எல்லா இடத்துலையும் சரியா வகுக்குறீங்கல்ல, தமிழ்நாட்டில் ஏன் வகுக்கல? கேரளாவில் ஏன் வகுக்க முடியல? கர்நாடகாவில் இப்போ ஏன் வகுக்கலை? சும்மா ஏதாவது பேசணுன்றதுக்காகலாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது பாஜக, புரியுதுங்களா? உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏமாந்தவன் இருக்கிறான், ஏமாத்துறீங்க. அங்கே இதை இப்படி தான் எடுத்துக்க முடியும். 100 ஓட்டு இருக்கிற இடத்துல 120 ஓட்டு எப்படி போலிங் ஆச்சு? சிந்திக்கணுமா இல்லையா? இதுவா வெற்றி? உண்மையான வெற்றி? இது அசிங்கமான வெற்றி இல்லையா? ஜனநாயகத்தையே கேள்வி கூத்தாக்கியிருக்கு இல்லையா? இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் சட்டம் இருக்கா இல்லையான்றதா இன்னைக்கு இருக்கா இல்லையா? இன்னைக்கு ஒரு சர்வாதிகார ஹிட்லர் போக்கில் இன்னைக்கு கையாளக்கூடாது விஷயங்களை. இப்போ இன்னைக்கு எளிமையாகவும் மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கோ, மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணுமோ, மக்களுக்கு எது உரிமையோ, எது மறுக்கப்படுதோ அதை நிலைநாட்டக்கூடியதுதான் இன்னைக்கு அரசியலமைப்பு சாசன சட்டம் இருக்கு. நீங்க ஆனா நீ என்ன பண்றீங்கன்னா, ஒரு நாய்க்கு வேக்சின் போடுறீங்க, நாயை கட்டுப்படுத்தணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது. அதே தீர்ப்பை 10 நாள் கழிச்சு திருப்பி வாங்கப்படுது. 10 பேர் போய் ஒரு விலங்கு நல ஆர்வலர்கள்னு போடுறான். அப்ப இங்க கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை ஏன் நீங்க புண்படுத்துறீங்க? இன்னைக்கு 6-7 கோடி பேருக்கு இன்னைக்கு வாக்குகள் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த 7 கோடி பேருடைய உணர்வுகளை உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போட்டா 1 மாசம் கழிச்சு வாங்க, 6 மாசம் கழிச்சு வாங்க, எஸ்ஐஆர் முடியட்டுன்னு சொல்றீங்க. இது எந்த நாய்க்கு இருக்கக்கூடிய மரியாதை மனிதர்களுக்கு இல்லையா? திமுக என்ன பண்ணியிருக்கணும்? இந்த மாநிலத்தில் நடக்குதுன்னா எதுவானாலும் பரவாயில்ல, ஆட்சியே கவிழ்ந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எஸ்ஐஆருக்கு பணிக்கு ஆள் தர முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? களத்தில் இறங்கி தொடர்ச்சியான போராட்டத்தை களத்தில் எடுக்க வேண்டியதானே? ஏன் மறுக்கிறீங்க? சட்டசபையை கூட்டி சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியதானே? கேரளா அரசாங்கம் பண்ணியிருக்குல்ல, நீங்கள் ஏன் பண்ணலை? அப்போ மக்களை ஏமாற்றும் விதமாக தானே நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க.
புத்தக திருவிழா அங்கே போகணும், கமலஹாசனுக்கு வாழ்த்து சொல்ல போகணும், இன்னொருத்தருக்கு பிறந்த நாள் அவருக்கு வீட்டுக்கு போய் வாழ்த்து சொல்ல முடியும். திமுகவும் கடுமையாக எதிர்த்து கொண்டுதானே சார் இருக்குது. திமுக எதிர்ப்பதனால அதிமுக வந்து கடுமையான மோதல் எதிர்ப்பது போன்று காட்டுறீங்களா, எதிர்க்கிறீங்களா? இங்க 2 விதம் இருக்கு. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், வந்து பாஜகவுக்கு ஒத்து ஊதுதுன்னு எடுத்துப்போமா? மறைமுகமான டீமே நீங்க தான்றதை ஏ டீமே நீங்க தான் சொல்லிட்டோம். தாவேக்காவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். அவருக்கு சொன்னாதானே சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கிடைக்கும். நேத்து வரைக்கும் யாரை எதிர்த்திருக்கிறாரு? நேத்து வரைக்கும் யாரை எதிர்த்து பேசுது? ஆனா வெள்ளக்கொடை கொண்டு போனது நீங்களா நாங்களா? பாஜகன்னு பேரை குறிப்பிடாமலே எஸ்ஐஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்ற வாதத்தெல்லாம் எப்படி என்ன பாக்குறீங்க? சொல்றேன்னா, இந்த பாருங்க, நீங்க அசிங்கம் பிடிச்சவங்களையும் ரொம்ப கேவலமான ஒரு நிலைக்கு இன்னைக்கு திமுக தள்ளப்பட்டுருச்சு. புரியுதுங்களா? இன்னைக்கு இவரை சுத்தி மட்டும்தான் உங்களுடைய அரசியலா? இதுதான் உங்களுடைய சமூக நீதி பார்வையா? இதுதான் உங்களுடைய 75 ஆண்டுகால திராவிட பாரம்பரியமா? இதுதான் அண்ணா வார்த்தெடுத்து, இதுதான் அண்ணாவுடைய கொள்கையா? இதுதான் பெரியார் சொல்லி கொடுத்த சமத்துவமா? என்ன சொல்ல வரீங்க? பாஜக இப்படிதான், பாஜக சமூக நீதி ஒரு இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ்ன்னு கட்டுரை எழுதுனது திமுகவா தாவேக்காவா? பாஜகவா அன்னைக்கு நக்கி பிழைச்சது நீங்களா நாங்களா? கட்சி ஆரம்பிக்கும் போதே எங்களுக்கான எதிரிகள் நீங்க தானே முடிவு செஞ்சு எங்களுடைய எதிரிகள் யாருன்னு மக்களுக்கு அடையாளப்படுத்திட்டு வருது திமுகவா தாவேக்காவா? தமிழக வெற்றி கழகம் எங்கேயும் போய் பாஜகவை ஆதரிச்சு நின்றல இல்ல. இங்க பாருங்க, மண்டியிட்டு வாழ்வதை விட எதிர்த்து நின்று சாவதே மேல் நினைப்பதான் தமிழக வெற்றி கழகம். மக்களுடைய உணர்வுக்கு மக்கள் மத்தியில் நிக்குது. அதனாலதான் இன்னைக்கு கரூரினுடைய இப்படிப்பட்ட ஒரு பெரிய துயர சம்பவத்துக்கு பிறகும் இன்னைக்கு அவ்வளவு வித்தியாசங்கள்ல இன்னைக்கு அவருக்கான ஆதரவாளைகள் இன்னைக்கு பெருகிட்டே இருக்கு. நான் சொல்லல, இன்னைக்கு அத்தனை ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மறுக்கிறீங்களா நீங்க? அதை நீங்க ஒரு நெறியாளரா மறுக்கிறீங்களான்னு கேட்கிறேன். இல்ல இல்ல ஏத்துக்கிறீங்கல்ல? அப்ப நீங்க இன்னுமே உங்களுக்கு தாவேக்கா என்னடா இது அநியாயமா இருக்கா இல்லையான்னு கேட்கிறேன். கேள்விகளை முன் வைக்கிறேங்க சார். உங்களுக்கான விளக்கத்தை நாங்க கேட்கிறோம். விளக்கம் தான் நான் கேட்கிறேன். நீங்க இன்னைக்கு முற்போக்கு புத்தக கண்காட்சி, நேத்து நான் வரேன், நேத்து வள்ளுவர் கோட்டம் வழியாக வரேன், ஆர்ப்பாட்டம் முடிச்சுட்டு வரேன். முற்போக்கு என்ன திராவிட முற்போக்கு கண்காட்சி, புத்தக கண்காட்சியா ஒன்று திறக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு உதயநிதி வந்து சேக்கிழார் இதில் கம்பர் ராமாயணம் புக்கை தான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாராம். நீ எத்தனை புக்கை படிச்சிருக்கீங்க? கம்யூனிசத்தை பற்றி படிச்சிருக்கீங்களா? கம்யூனிசம் பாதி கம்யூனிசம் சொன்னாரா இல்லையா ஸ்டாலின்? கம்யூனிசத்தை பற்றி படிச்சிருக்கிறாரா? நாங்கள் நிறைய பேச்சாளர்களை வந்து உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். எங்க பேச்சாளர்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட பேச தகுதியானவர்கள். அந்த அளவுக்கு ஒரு யாரு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியா? பெண்களை கேவலமாக விமர்சனம் செய்யக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரியா? யாரை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க? நீங்க பேச்சாளரை உருவாக்குங்க, அது உங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பு. மக்களுடைய ஆட்சிக்கு பதில கேட்டா உங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பத்தி சொல்றிய, இது உனக்கு அவமானமா இல்லையான்னு கேட்கிறோம். நான் வந்து இங்க ஒரு பொதுஜன மக்கள், திமுக உறுப்பினர் இல்லை. இங்க இருக்கக்கூடிய பாதிப்புகளை தானே பேசுறேன். அதுக்கு பதில் சொன்னா நான் 2 மணி நேரம் பேசக்கூடிய பேச்சாளரை உருவாக்கிறேன். இதுதான் திராவிட மாடலுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா? இதுதான் தமிழ்நாடு அரசனுடைய மிகப்பெரிய ஒரு சாதனையா? தூய்மை பணியாளர்கள் 100 நாளை தாண்டி கடலுக்குள்ள நடுவில் இறங்கி போராட்டம் பண்றாங்க. அன்னைக்கு ஒரு வழக்கு சம்பந்தமா நீதிமன்றம் போற தோழர் பாரதி பார்த்து சொல்றாரு, இன்னைக்கு வந்திருக்கு தோழர் வழக்கு, அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம். யாரை இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்? காலை பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு உணவு கொடுங்க, தப்பே கிடையாது, சரியா? நான் மறுக்கல. 4.5 வருஷம் தேவையா இதுக்கு உங்களுக்கு? அவர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? உங்களை வந்து மாநகராட்சி நிர்வாகிகளா நாங்க பணியமர்த்துவோம் திமுக தேர்தல் வாக்குறுதியிலும் கொடுத்திருக்கு. ஸ்டாலின் நேர்லயும் பார்த்து சொல்லியிருக்கிறாரா இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர்? ஏன் அதை நிறைவேற்றல? நீங்க சாப்பாடு போட்டுட்டா, இப்பவும் சொல்றேன், இந்த பிரியாணியை கொடுத்து, இந்த சாராயத்தை கொடுத்து, காசை கொடுத்து, இப்போ பாஜக அங்கே போகிற ஆளுக்கு 10,000 பெண்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அது ஓட்டு வாங்கியிருக்குன்னு சொல்ல முடியாது. 67% தான் அந்த வாக்குகள் பதிவாயிருக்குன்னா கூட நான் ஒரு நம்பிக்கை, ஒரு 10,000 கொடுத்ததுனால மக்கள் மடைமாற்றம் செஞ்சு ஓட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருக்கக்கூடிய வாக்குகளுக்கு மீறி வாக்குகள் செலுத்தப்பட்டிருக்குது. அதுதானே இங்கே மிகப்பெரிய அச்ச உணர்வை ஏற்படுத்துது. இப்போ இதுதான் ஹிட்லரிசம் சொல்கிறேன். இது ஜனநாயகமா? கேள்விக்குறியா இருக்கு. இல்ல, இப்ப வந்து நிறைய பேர் புது வாக்காளர்கள் உள்ள வந்திருக்காங்க, நிறைய சீர்திருத்தம் பண்ணணும். எந்த புது வாக்காளர்கள்? இப்ப
இப்ப எடுக்க போற இப்ப எடுக்க போறதுல நிறைய புது இங்க வாக்காளர்கள் பூர்வீகமா இருக்கக்கூடியவர்கள் வாக்காளர்கள் உள்ள வருவார்களா, வட மாநிலத்திலிருந்து வந்து தொழிலாளர்களா 10 ஆண்டு 5 ஆண்டு பணியில செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு எழுதி கொடுத்தா அந்த வாக்குகள் கொடுப்பீங்களா? அவங்களுக்காக தானே சார் கொண்டு வந்ததே இந்த சட்டம். இது உங்களுக்கு தெரியுது இல்ல? அவங்களுக்காக தானே கொண்டு இதுதான் வந்தது இந்த கேட்கிறேன். சட்டம். என்னுடைய ஜனநாயக உரிமையை நம்ம மறுக்கணுமான்னு கேட்கிறேன். என் ஜனநாயக உரிமை பறிக்கப்படுதான்னு கேட்கிறேன். என் ஜனநாயகத்தை, என்னுடைய அடையாளத்தை ஏன் அழிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இங்க பாருங்க, இன்னும் இந்த இந்த பட்டியல், திருத்த பட்டியலில் எல்லாருடைய பேரும் இல்லைன்னா இங்க மிகப்பெரிய கடுமையான போராட்டங்கள் நடைபெறும். நீங்க 6.5 கோடி பேருக்கு 7 கோடி பேருக்கு நீங்க ஒரே நாளையில ஒரே மாதத்துல ஃபார்ம் கொடுத்துருவோன்றது ஏற்றுக்கொள்ளப்படுமா? நேற்று ஒரு விலங்குகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 பேரோ 6000 பேரோ ஒரு இடத்துல கூடுனாங்க. அதுக்கு வந்து 7 இடங்கள்ல 7 மண்டலங்களில் வந்து அந்த செல்ல பிராணிகளுக்கெல்லாம் வேக்சினேஷன் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. அப்போ உங்களால் இதை பண்ண முடியும் போது அவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க, இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இதை பண்ணினதே தப்பு, ஒரே ஒரு நாள் சண்டேயில் நீங்கள் வச்சதுனால எப்படி பண்ண முடியும், எல்லா நாட்களும் வைங்க, அப்போ தான் நாங்கள் வந்து ஊசி போட முடியும்னு சொல்கிறாங்க. சனி ஞாயிறு 2 நாட்கள் 7 மண்டலங்களில் 5600 பேரால் போக முடியாத ஒரு விஷயத்த 6.5 கோடி பேருக்கு ஒரே மாதத்தில் போயிடலான்றது எந்த விதத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லுங்க? நம்மளுடைய கேள்வி நியாயமானதா இல்லையா? இதுதான் இங்கே பார்க்க வேண்டியது. அப்போ தேர்தல் ஆணையம் அதற்கான நேரங்களையும் தராமல், அதற்கான கட்டமைப்புகளையும் செய்யாமல் இவ்வளவு அவசர கதியில் பண்ணக்கூடிய வேலைகள் என்ன? இருக்கக்கூடியவர்கள் பெயரை நீக்கிட்டு நீங்கள் புதிய வாக்காளர்கள்ன்ற பேரில் புதிய வாக்காளர்களாக யார் வராங்கன்றது இங்கே பெரிய கேள்வியாக இருக்குன்னு சொல்கிறேன். இதுல விஜய் அவர்கள் வந்து பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து முன்னெடுக்கிறாரு. இந்த தாவேக்கா அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அந்த படிவங்களை வந்துட்டு தரமாட்டேங்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு பின்னாடி யார் இருப்பாங்க நல்லாவே தெரியும், திமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்ற மாதிரியான மறைமுகமான ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறார். மறைமுகமாலாம் இல்லைங்க, வெளிப்படையாவே தான். சரி, ஓகே, வெளிப்படையாவே சொல்றாரு அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் வந்துட்டு திமுக தானே எதிர்த்துக்கிட்டு இருக்குது சார். இது வந்துட்டு திமுக எதிர்த்துக்கிட்டு இன்னைக்கு பின்னாடி வால் பிடிச்சிட்டு போறது யாரு? திமுக எதிர்த்துக்கிட்டு இருக்கு. என்ன எதிர்த்தீங்க? சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினீங்களா? திமுக தான் தீர்மானம் நிறைவேற்றிருக்கு. சட்டமன்றத்தில் அரசு, தமிழக அரசு நிறைவேற்றல. ஏன் தமிழக அரசு நிறைவேற்றல? பதில் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ பாஜக உடனே நீங்க பயப்படுறீங்களா? இதை எப்படி பார்க்கறது? இந்த வியூகம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? சோ அப்ப தாவேகா காரங்களுக்கு மட்டும் அந்த படிவம் தரது இல்லை அப்படின்ற வாதத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா சார்? நீங்க இருக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு காங்கிரஸை பார்த்து நீங்க பயப்படல, இருக்குமா இருக்காதா, இந்த கூட்டணியில இருக்கிறவர்களை பார்த்து பயப்படல, மற்றவர்களை பார்த்து பயப்படல, அதிமுகவை பார்த்து பயப்படல, தேமுதிகவை பார்த்து பயப்படல, பாமகவை பார்த்து பயப்படல. நீங்க பயப்படுறது யாரை பார்த்து இருக்கு? நீங்க மூச்சுக்கு 300 தடவை தினந்தோறும் சவால் விடுறேன் உங்கள்கிட்ட. அத்தனை இப்போ கடந்த 1 மாதமா இல்லை 6 மாதமா 3 மாதமா இல்லை 2 நாளைக்கு முன்னாடியில் இருந்தால் 1 நாளைக்கு முன்னாடியில் இருந்து கூட எடுத்துக்கலாம். அவர் முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், அவருடைய நண்பர்கள் பட்டாளமாக இருக்கட்டும், மூத்த அமைச்சர் என்ற பேரில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் பேசியதனுடைய எந்த கட்சியை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க சொல்லுங்க? தாவேகா ஒத்துக்கிறீங்கல்ல? அப்போ நீ யாரை கண்டு அச்சப்படுகிறாயோ அவனையே அதிகமாக விமர்சிப்பாயின்னு ஃபிடல் காஸ்ட்ரோ சொல்றார். சரிங்களா? நீ யாரை கண்டு யாரை அச்சப்படுகிறாயோ அவனையே நீ அதிகமாக விமர்சிப்பேன். இப்போ திமுக என்ன பண்ணிட்டு யாரை விமர்சனம் செய்யுது? தமிழக வெற்றி கழகம் தான். அப்போ தலைவர் தளபதியை பார்த்து தானே அச்சப்படுது. இங்கே 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 வந்து மாற்றம் வந்து பட வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. ஆனால் ஒன்றை மாற்றிட்டு எல்லாம் சரியாயிடும். ஒன்றியத்தில் பாஜகவையும் இங்கே திமுகவையும் மக்களாட்சின்னு விரும்பணும், மக்களாட்சி வேணும்னு விரும்பக்கூடியவர் தான் தமிழகத்தினுடைய இன்றைக்கு வரக்கூடிய 2026 வரக்கூடிய தேர்தலை முன்னோக்கி இன்னைக்கு காத்துக்கிட்டு மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாக இன்னைக்கு ஒரு பிம்பமாக கட்டமைச்சு எழுந்து நிற்கிறாருன்னா அவர் தான் தலைவர் தளபதி. நேற்று ஆர்ப்பாட்டம் நடந்தது சொல்லுங்க, அங்கே மரம் உடஞ்சிருச்சு, இதை காணும், அதை வேற என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? அரசியல் கட்டமைப்பு அத்தனையும் தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட இருக்கு. உங்களால் இன்னைக்கு அதுக்கு மீறி விமர்சனங்களை தான் வச்சுக்கிட்டே இருக்க முடியும். உங்கள் மீது கோடி கோடியாக பல ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு இங்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை போய் பாருங்க. அதை பேசாமல் அவர் இதை பேசினாரு, இந்த புக்கை படித்தேன், அந்த நீ புக்கை படிக்கிறதுனால நாட்டுக்கு ஏதாவது நன்மை வந்து சேர்ந்துட போதா? அவனுடைய அறிவுத்திறனை வளர்த்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய விஷயம் அது. நான் பேப்பர் படிப்பதும், நியூஸ் பார்ப்பதும், நியூஸை கேட்பதும், மற்றவர்கள்ட்ட பகிர்வதும் இங்கே இருக்கக்கூடியவர்கள் மத்தியில் அறிவை வளர்த்துக்க கொள்ளக்கூடிய விஷயம். அவ்வளோதானே? அரசியலில் பேசலாம், அவ்வளோதானே? நாட்டு நடப்புகளை தெரிஞ்சுக்கலாம். புத்தகத்தை படிக்கும்போது வரலாறுகளை படிச்சுக்கலாம். புத்தகத்தை படித்து வரலாறு மயமாக நீ நடக்க போறியா? இல்லை.
சிறுபான்மை மக்கள் இன்னும் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. உங்களுடைய ஆட்சியில் ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரைக்கும் உங்களுக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க. அப்போ மன்னராட்சி முறையை தான் நீங்கள் கட்டமைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ இங்கே எங்கே இருக்குது சமூகம், சமத்துவம், சமூக நீதி? எல்லாமே கேள்விக்குறியாக இருக்குது. சாதி ஆணவங்கள் எல்லா பக்கமும் தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கு. கொலை கொள்ளைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. போதைப் பொருட்கள் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேலி கூத்தாய் போய் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? யாருக்கு இப்போ ஒன்றிய ஆட்சியில் இருக்குதா பாதுகாப்பு, மாநில ஆட்சியில் இருக்கா பாதுகாப்புன்றது தான். கௌரி லங்கேஷ்கருக்கு என்ன நடந்தது? அவங்களும் ஒரு பத்திரிகையாளர் தானே. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நியாயமான தீர்ப்பு வந்துருச்சா? பில்கிஸ் பானுக்கு என்ன நடந்தது? அவள் வயிற்றுல 3 வயது குழந்தைய கூட அடித்து கொல்லப்பட்டது தானே. ஆனால் தீர்ப்பு எப்படிப்பட்ட தீர்ப்பாக வந்துச்சு? இங்கே அப்படி தான் இருக்குது. சமூக நீதி இஸ்லாமியர்களுக்கு இல்லை. அந்த வாக்குகள் உரிமைகள் பறிக்கப்படுவதும் இஸ்லாமியர்கள்கிட்ட தான் அதிகப்படியாக இருக்குது. இன்னைக்கு பிஜேபியை முழுமையாக எதிர்ப்பது சிறுபான்மை மக்கள் தான். இன்னைக்கு அதே போல் இங்கே ஆளக்கூடிய இந்த மாநிலத்தில் ஆண்டுகிட்டு இருந்த இந்த திமுக மக்களை ஏமாத்திடுச்சுன்றதுல சிறுபான்மை மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கான். அவங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தான் நம்மளுடைய மாற்றம்ன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. இஸ்லாமிய தலைவர்கள் வேணால் அந்த பக்கம் இருக்கலாம். இப்போ அதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு அச்சமாக ஏற்படுதுன்னு சொல்கிறேன். ஸோ சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமும் விஜய் பக்கம் சாயுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லா ஆய்வாளர்களுக்கும் எல்லா அரசியல் பார்வையாளர்களுக்கும் அது நிச்சயமாக தெரியும். கண்டிப்பா சார். ஸோ இந்த 2026 தேர்தல் எந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது, கண்டிப்பாக இந்த தேர்தல் இந்த சீர்திருத்த நடைமுறை எஸ்ஐஆர் இந்த படிவங்கள் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது இனிமேல் தான் பொறுத்திருந்து பார்க்கணும். கண்டிப்பாக உங்களுக்கும் எனக்குமே ஓட்டு இருக்குமானே தெரியலை. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. பொதுமக்கள் அனைவரும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை உடனடியாக பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை செய்து அந்த படிவத்தை முறையான முறையில் பூர்த்தி செஞ்சு கேட்கக்கூடிய ஆவணங்களை கொடுத்து நம்மளுடைய வாக்குகளை நம்ம காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல இன்றைக்கி இருக்கிறோம். அது மிகப்பெரிய ஒரு அடையாளம் நமக்கு. இந்த ஜாம்பவான் நேயர்கள் மூலயமா இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உடனடியாக உங்களுடைய வாக்குகளை உறுதி செய்யுங்க. நம்மளுடைய ஜனநாயக உரிமையை நம்ம ஆற்ற வேண்டிய நேரம் இது. அதனால் உங்களுடைய வாக்குகள் இங்கே மிகப்பெரிய நமது உரிமையாக இருக்குது. நம்மளுடைய உரிமையை பாதுகாப்போன்னு கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள்.